Jesus loves our daily Bible school. அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நித்தியமான பரிகாரத்தை செஞ்சிரு. நானே பரிகாரி என்று விசுவாசிக்கிறப்பா. நீ வந்ததை நான் பார்க்கல, நீ மறிச்சதை நான் பார்க்கல, ரசம் செஞ்சு நான் பார்க்கல ஆண்டவரே, நீ உயிரோடு எழுத பார்க்கல ஆண்டவரே. ஆனா எழுதியிருக்க வார்த்தையை நான் பரிசுத்த ஆவியின் முதல்வரை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் மீட்பர் நல்லவர், என் மீட்பர் உயிரிழப்பில் இருக்கிறது, உன் ரத்தங்கள் கழுவினதே, என் பாவங்களை மன்னித்ததே, நீதிமான மாற்றியது ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி தகப்பனே, உம்மை போல நேசிக்க யாரும் ஆண்டவரே. இவ்வளவா நிம்மதி அந்த கோட்டேஸ்வரரே. Thank you the Holy Master. Thank you the Holy Ghost. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது கூட்டத்தை பார்க்க உங்களுக்கு இல்லை. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது கூட்டத்தை பார்க்க உங்களுக்கு இல்லை. சொல்லி அவராக புயல் வந்த பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அவராக புயல் வந்த பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. அவர் சொல்லிய செய்யாது இருப்பாரா? அவசரத்திலிருந்து நிறைவேற்றாது இருப்பாரா? எவர்களும் பொய்மையாக தேவன் வாக்கு பண்ணாரே இவரை வாழ வைப்பது என்று, வாக்கு பண்ணாரே இவரை மன்னித்தது என்று. கைவிட மாட்டேன் என்று நீ பாற்றி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நான் வரவிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருவதே. நான் வரவிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருவதே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. தேங்க்யூ அப்பா. அவர் நல்லவர். கர்த்தர் கண்டிப்பாக நன்மை செய்வார். இந்த கர்த்தரை வாழ வைப்பார். தேங்க்யூ டாடி. விசுவாசிங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். சொன்னதை செய்ய கைவிட மாட்டேன், உனக்கு சொன்னதை செய்ய கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை.
ஆராதனை வார்த்தையில் நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஓ நல்லவர். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூட சொல்லிடுறேன். இரும்பு காப்ப முறியடிப்பார், எங்களை கதவுகளை உடைப்பார், உனக்காக பொக்கிஷத்தை கொடுப்பார், உனக்காக தூதனை அனுப்புவார் உன் காரியம் வாய்க்கும்படி. எனக்காக திறந்து வைத்தீர் உருவத்தில் அடைப்பட்டதை, எனக்காக திறந்து வைத்தீர் ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்து, ஒரு மனிதனும் பறிக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்து. ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மை என்று யாரும் இல்லை அப்பா. ஒளிஞ்சது தூக்கத்தை பார்த்தோம் உங்களுக்கு விசுவாசிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மை என்று யாரும் இல்லை. தூக்கத்தை பார்த்தோம் உங்களுக்கு இல்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். 2 என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. 3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 4 அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 5 அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். 7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. 8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. 11 மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 13 நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள்.
தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. 14 என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராகியம் உள்ளவனாயிருந்தேன். 15 அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். 16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். 17 எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரேபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 18 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். 19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. 20 நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். 21 பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். 22 மேலும் யுதேயா தேசத்தில் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். 23 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே நான் அழிக்கத் தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. 24 என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தை நம்ம முழுவதும் படித்ததை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதில் 15 தியானிப்போம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் அப்படின்னு பவுல் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. பவுலை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சவுலா வாழ்ந்தார், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணார், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்கள என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு, சிறையில் அடைக்கிறாரு. இப்படிப்பட்ட துன்மார்க்க காரியங்கள், பொல்லாத காரியங்கள் அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்த பொழுது, ஆனால் சவுலை கர்த்தர் என்ன பண்ணார், பவுலாக மாற்றினார், அப்போஸ்தலனாக அழைத்தார். இது அவருடைய தகுதியினால் உண்டானது கிடையாது. கரெக்டுங்களா? அப்போஸ்தலர் என்பது ஒரு மேலான ஒரு கிரேடு. அது எப்படி பவுலுக்கு கிடைச்சிது அப்படின்னா, அது அவருடைய தகுதியின் அடிப்பில் கிடையாது. அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்ன பண்ணார், தேவன் அவரை கிருபையான செயல்களை செய்ய, கிறிஸ்துவை அவர் புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ண கர்த்தர் அவரை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டார். பவுலுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பான திட்டத்தை, அழைப்பை அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே வச்சிருக்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்? பவுலை முன்குறித்த தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் முன்குறித்திருக்கிறார். அவர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்து அவர் திட்டத்தை செய்ய தான் உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் இப்போ பார்க்குற சூழ்நிலையை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வட்டம் போட்டுறாதீங்க. நான் ஜீரோ, ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன், என்னால் யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே கணக்கு போட்டு கொள்ளாதீங்க. தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு பவுலை எடுத்து அவர் கிருபையினால் ரட்சித்து அப்போஸ்தலனாய் மாற்றினது உண்மை என்றால், உங்களையும் அழைத்து கர்த்தர் உங்களையும் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு, உங்களையும் பிரித்திருக்கிறாரு, உங்களையும் தம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுவார், பெரிய ஊழியக்காரங்களாக மாற்றுவார். சரிங்களா? நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுலை தேவன் எப்பொழுது பிரித்தெடுத்தார்? அவர் அப்போஸ்தலனான பிறகு. அவர் சபையை துன்புறுத்தின பொழுது. தாயின் வயிற்றில் இருந்தது முதல். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.